இப்படி மறக்கடிச்சு நான் ஒரு டைமிங்ல போயிட்டு இருப்பேன். எங்களுக்கு பக்கம் மேல ஒரு பக்கம் மேலும் ஆறுமணியை கலையரசு நவரச நாயகன் தேனிச்சி தென்றல் அருமை சகோதரர் அருமை என்ன மருகாபுரியை சேர்ந்த ஜெய் மணிகண்ட பிரபு அவர்கள் ஹார்மோனியத்தை இசைத்து காட்டுவார். அம்மா அவரோட அம்மா பிறந்தது நம்ம ஊர் பக்கத்துல சின்ன வீரமங்கலத்துல எங்க அம்மா பிறந்தது. ஜெய் வசந்தா எங்க அம்மா பக்கத்து ஊர்ல தான் பிறந்தாங்க. உங்க வீட்டு பிள்ளை நல்லா வாசிக்க என்ன அப்பப்போ கொஞ்சம் மூளை சுவாங்க புத்தி வர பத்தாது. நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்தக்காக அல்ல. இப்பாடல் ஒரு நல்ல மனிதர் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படுத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படுத்த தின்னவனே அந்த வானத்தை போல மனம் படுத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படுத்த அது மன்னவன் போல படுத்த மன்னவனே பனி துளி போல குணம் படுத்த
சூப்பர் சூப்பர் நன்றி 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 நன்றி. அதற்கிணையாக கோழடி குமரன் மின்னடி முழக்கம் அருமை தம்பி ரெட்டியாரத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் மிருதகத்தை இசைத்து காட்டுவார்.
அப்புறம் என்ன பெரிய ஆர்டர் மாச்சாடி நல்லதானே வாசிக்கிறாங்க. என்ன வீடியோ என்ன மாமா என்ன வாசிக்கிறீங்க நீங்க எல்லாரும் தான் வாசிக்கிறாங்க டுண்டுக்கு முண்டுக்குன்னு நான் வாசிக்க முடியுமா? ஓ பிரச்சனை என்ன தம்பி? நான் சொல்ற வாசிக்க சொல்லுங்க. அவர் பெரிய ஆள். நீ என்ன வேணா சொல்லு, எங்க அண்ணன் வாசிக்கும். வாசிக்கலாம் வாசி பாப்புல இந்த தலைவிதி படம் இருக்குல்ல, தலைவிதியா தளபதி 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 ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். அந்த படத்துல அருமையான ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? என்ன பாட்டு? சின்ன தாயே. அது அவரோட அம்மா புரிஞ்ச ஏக்கத்துல பாடுற பாட்டு தலைவர். அந்த பாட்டு இல்ல, சரி அது நட்பு ரீதியான ஒரு பாட்டு. ஆமா, காட்டுக்குயில் மனசுக்கென்று அந்த பாட்டு இருக்குல்ல. ஆமா, அதுல முன்னாடி ஒரு நடை வரும், நடுவுல ஒரு நடை வரும், கடைசியா ஒரு நடை வரும். இந்த 3 நடையும் ஒன்னா கலந்தாடி நீ 3 ஐட்டம் கலந்து சாப்பிடுவீங்க. அது மாதிரி கலந்து வச்சுக்க. வாங்குற காசுக்கு இன்னைக்கு தான் உடைச்சிருக்கேன். இல்லைன்னாக்க மற்ற நாள் டுண்டுக்கு முண்டுக்கு தான். எங்களுக்கு தாயும் தத்துவனுடைய தாளத்தை செய்யக்கூடிய அருமை சகோதரர் தியாகராஜ நலார்கள் தாள பேசித்து காட்டுவார்கள். இங்கே கண்ணை கவர்வனமாக காட்சியுடைய வண்ணத்தில் இருக்கும் அஜித் அஜய் செய்தியின் உரிமையாளர் அருமையப்பா சின்னதிரமங்கலத்தைச் சேர்ந்த தமிழ் செல்வன் அவர்களுக்கு நன்றி நடிகர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை பெறக்கூடிய நமது கண்ணியமிக்க தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி அவர்களை அம்மா அவர்களை வருகிறவர்களான வரவேற்கிறோம். கிராமத்தை சார்பாக எங்களுக்கு சாப்பாடு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்த விழா கமிட்டியாளருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களுக்கு அன்போடு உபசரித்த அன்பு தாய்மார்களுக்கும் நன்றி நன்றி எழுத வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்றீங்களே? என்ன சாப்பாடு விஷயம் என்ன சும்மாவா உங்களுக்கு? என்ன சாப்பாடு சாப்பாடு அண்ணே, நாம இவ்வளவு கஷ்டப்படுறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு இரவுல போய் நம்ம கஷ்டப்படுறது இந்த ஒரு சா வயிற்றுக்கு தானே அப்படி சொல்லுவோம் நானே. தம்பி என்னண்ணே சாப்பாடு பரிமாறின விதம் எப்படி? அருமையான விதம், அந்த தாழ்மை உள்ளத்தோட. ஆமா, பிள்ளைங்க நல்லா சாப்பிடட்டும். தம்பி இந்த இட்லி வேணுமா சாப்பிடுங்க. பசங்க எல்லாருமே உண்மையிலுமே இந்த வயசுலயும் சரி உண்மையிலுமே அந்த விநாயகர் உங்களுக்கு நல்ல அருள் கொடுப்பார். நல்லா படிச்சு நல்ல இடத்துக்கு வரணும், நல்லா வரணும் பிள்ளைகளுக்கு. நல்லா அண்ணே இட்லி வேணுமானே? அண்ணே வர தம்பி. நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்ற நீ அதை கவனிக்காம கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. 10 நாடு நடிகளுக்கு சாப்பாடு போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். அப்படி என்ன புண்ணியம்? அப்படி என்ன புண்ணியமா? என்ன சொல்ற? நாடகரன சும்மாவா? என்னனே இந்த அரிதாரம் பூசிட்டு வந்தாலே
யாருக்கு சமம்? மகாவிஷ்ணு மகாலட்சுமி. அரிங்கிறது மகாவிஷ்ணு, தாரங்கிறது மகாலட்சுமி. மகாலட்சுமி நம்ம நெத்தியில முகத்துல தாங்கிட்டு இருக்கோம். ஆமா. இந்த நேரத்துல நம்ம யார ஒருத்தங்க நல்லா இருக்குன்னு வாழ்த்துறா அவங்க சிறப்பா இருக்கும். நல்லா இருக்கும். நம்ம மன வேதனைப்பட்டு ஒருத்தவங்க வந்து சாபம் கொடுத்தா அதை படிக்கு. இது சாமி சத்தியமான உண்மை. உண்மை. ஆமா. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. 10 நாட நெறிகள் சாப்பாடு போறது புண்ணியம் சொன்னீங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? 10 நாட நெறிகளுக்கு சாப்பாடு போறது ஒண்ணுதான். 10 பரதேசிக்கு சாப்பாடு போறது ஒண்ணுதான். நீங்க சிரிக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயமே கிடையாது. அது என்னன்னா, பரம் என்றால் உலகம். உலகம். இந்த உலகத்தை சுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு நாடகத்துக்கு போற தேசி அப்படின்னா உலகத்தை சுத்துறது. அதான் பரதேசி அப்படின்னு அண்ணன் சொன்னுச்சு. இப்படி வச்சுக்கிறேன். நீ ஏதாவது சொல்லுங்க, நான் உலகிட்டு இருக்கணுமா? மூடிட்டு இருக்க மாட்டீங்க. சாப்பாடு போட்ட எல்லாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படிக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வீரமங்கலம் இளைஞர்கள் மற்றும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வி முருகேசன், ஓர் அம்பலம், கே சுத்தராஜன், என் ராஜேந்திரன், சி வைரக்கண்ணு, ஆர் கருப்பையா, ஆர் ராஜேந்திரன், கே ஆர் ராஜேந்திரன், ஆர் மணி, எஸ் முருகேசன், வி ராஜகோபால், கே முத்துமகாலிங்கம், எம் சோமு, ஆர் குமார், எஸ் பாண்டியன், வி கோவிந்தன், எம் பழனி, கே பச்சமுத்து, ஆர் மதியழகன், கே குமார், ஏ குமார், எம் முருகேசன், ஜி சேதுராமன், வி அன்பரசன், வி கர்ணன், ஜி முத்துராமன், அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்தை மிக சிறந்த முறையில் எடுக்கக்கூடிய நாடக அமைப்பாளராகிய எனது பாசத்துக்குரிய அருமை அப்பா காரைக்குடி இசை நாடக சங்க உறுப்பினரும் வீரமங்கலத்தைச் சேர்ந்த ஏ தமிழ்ச்செல்வன் அவர்கள் நாடகத்தை மிக சீரோடும் சிறப்போடும் அமைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் இன்னைக்கு போக வேண்டியது, ஐயா இன்னைக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு நம்ம போக வேண்டியது. இங்க வீரமணி என்ற பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இந்த நாடகத்தை நல்ல நடிகர் இருக்கிறதுனாலதான் எங்க அப்பா வாங்கி அமைச்சிருக்காரு. சிறந்த ஒரு அமைப்பாளர். அது மட்டும் இல்லை, நான் இந்த பகுதிக்கு வந்து நான் அதிகமாக வந்ததில்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நான் அங்கிட்டு தான் நிறைய ஆடுவேன். என்னை இந்த பகுதிக்கு முதல் அறிமுகம் செய்து வைத்தது எங்க அப்பா தமிழ்ச்செல்வன் அப்பா தான். பக்கத்தில் நம்ம அந்த காமன் கோவில் பக்கத்தில் இந்த மேடையில் ஹரிச்சந்திராவளை என்னை அறிமுகப்படுத்தி வச்சாரு. இன்னைக்கு ஹரிச்சந்திராவளையும் நல்ல நடிகர்னு பேர் வாங்கியிருக்கேன். அன்பு அப்பா அவர்களுக்கு இந்த பெருமையை சேர்த்த அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி வணக்கம். அதோடு சேர்ந்து இணை அமைப்பாளரான வளர்ந்து வரும் ஒரு சிரிப்பு நடிகர் அருமை தம்பி வீரமங்கலத்தை சேர்ந்த அஜய் குமார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். அன்பு தம்பி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளோட ஆட்சியிலும் இந்த சாமியோட அருளாலும் தம்பி மென்மேலும் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் கேட்டுக்கொண்டு சாமியை வேண்டிக் கொள்கிறேன். நல்ல புத்தியும் கொஞ்சம் கொடுக்கணும் என்பதை சாமியை வேண்டிக் கொள்கிறேன். ஆமா, இந்த நாடகங்களை எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறப்பு முறையிலே யூடியூப் படைதல் மூலமாக ஒளிபரக்கூடிய ஏகே மீடியா யூடியூப் சேனல் வீரமங்கலம் அறிவி தம்பி அஜித் குமார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனால் அழகி அழகி சுந்தரி காந்த வெளியில் மனதை நீ அனிதாவர்கள் டான்ஸ் காமிக்க ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்ச தென்னனுக்கு மானே மாகுயில் ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்ச தென்னனுக்கு மானே மாகுயில் அடிவானே ஆகுயில் பங்குனி மாசம் வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது. இவங்க இப்ப போய் இருந்துகிட்டு ஆடி மாசம் காற்று அடிக்கவா. நீ பேசுறது சரி. என்ன உனக்கு அறிவு இருக்கானே கொஞ்சமாச்சு? உனக்காக நான் பேசிட்டேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்ன மாசம் அண்ணே நீங்க சரியா கை கொடுங்க. கரெக்டா கேட்டீங்க. சரியா அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாச்சு? என்னடா அறிவு இருக்கா இல்லையா? இல்ல அவிச்சு தின்னுட்டியா? இல்ல உனக்காக நான் பேசிருக்கேன். போடா
உனக்கா நீ பேசாம இருற. உனக்கு நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ எவ்வளவு ஞானமா கேள்வி கேட்கிற? இருடா, உனக்கு தானே பேசிட்டு இருடா. இருடா, உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு? என்னடா அறிவு இருக்கா இல்லையானே? சோற திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லத்தி எடுத்துக்கிறியா? தம்பி என்ன நொன்னடா? சும்மா பேசிட்டு சும்மா இருடா. நீ இருடா. சத்தியமா சொல்றேன், விநாயகர் சத்தியமா சொல்றேன், அவர் மேல சத்தியமா சொல்றேன். டேய் இந்தடா, இந்த பாட்டை இனிமேல் நீ பாடாத. பாட மாட்டேன். பாடாத. இப்படி பாட மாட்டேன். வேற எப்படி பாடுற? பங்குனி மாதம் கண்ணா தம்பி, உனக்கு வேணா எனக்கு வேணாம். இது 12 மாசம் பாட்டை வைத்தியங்களா? நீ காத்தடிச்சாலும் சரி, இல்லாட்டினா அந்த பிள்ளை கூட கூட்டி போய் உங்க வீட்டு பிள்ளை மிருதகார செத்தாப்ப உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை தம்பி. என்னப்பா என்னப்பா என்ன முறுக்கு வாசிக்காது சாமி. ஏன் முறுக்குப்பா முடுக்கு வச்சா சாமி. சாமி வருது எனக்கு. முடுக்கு வச்சா சாமி வரும். உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் தத்துவமா இறங்கிருக்கு. ஐயோ என்ன சாமி மழையில் இருச்சு. என்ன சாமி மழையில் இருச்ச மாப்பிள மயிரை பிடிங்கிருச்சு. உனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கல. நீ சாப்பிட்டது இங்க மாதிரி வாய் வழியா வருது மாவா. தெரியாம தான் நடந்து போச்சு. இட்லி மாவா ஊத்திட்டாங்களோ? நான் தான் பப்புன் தமிழ்ல என் மூஞ்சி இப்போ உங்களுக்கு அடையாளம் தெரியாது. காலையில் லெட்டரி காமிச்சிட்டு போறேன் முகத்தை. முகமாறுதல் பண்ணிட்டாங்க. ஏன்டா நான் என்னமோ நினைச்சு வாயை விட்டுட்டா அது புதியால ஏடா அப்படி பண்றீங்க? உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிகன். அண்ணா என்ன பண்ண போறீங்க? உங்களோட கூட வந்ததுக்கு மக்கள கேவலப்பட்டு பேர் சொல்றதுக்கு நிக்கிறீங்களே, அசிங்கமா சொல்லிட்டு தான் போவேன். நம்ம பேர் நம்மளே சொல்லிக்கலாமா? அப்ப நீ என் பேரை நீ சொல்லு. நான் ஏன் சொல்றேன்? வெட்கமா இல்ல? என்னடா மண்டையில இருந்து புகையா கிளம்புது. ஏப்பா சாமி, உனக்கு உண்மையிலே சாமி தான் வந்துச்சா இல்ல வேற எதுமா? சுனாமி வந்துருச்சுப்பா. நீ இல்ல எங்களுக்கு வீதி பூசணும், நீ அள்ளி போட்டுக்கிட்டா. உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை பூவசகுடியைச் சேர்ந்த வி.ஆர். தமிழ்வேந்தன் ஆகியனார் உங்கள் முன்னால் பப்புனாக நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யார் யாரை எப்ப அனுப்பணுமோ சரியா அனுப்பிடும். யாரும் எங்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்க வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். செய்யற தவறை திருந்த செய்யணும். அதுதான் உண்மையான விஷயம். ஆமா, ஒரு தப்பு செஞ்சாலும் அதை திருந்த செய்யணும். நம்ம பக்கத்துல ஒரு கிளவி வீடு செத்து போச்சு. அந்த கிளவி செத்தோடனே ஊரெல்லாம் எல்லாம் வர்றாங்க. எல்லாம் இருந்துக்கிட்டு 2 பொம்பளை வந்து 60 ஐயோ நேரத்துலாம் இந்த பொம்பளை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன நினைச்சு இப்படி செத்து போச்சுன்னு மருமகிட்ட போய் கேட்கறாங்க. அதுக்கு அது மருமக சொல்லுது, அக்கா கேட்கிற கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சுக்கா என் மாமியார். கிணத்துக்குள்ளயா? எப்படி கிணத்துக்குள்ள விழுந்து செத்து? என் வீட்டுல இருந்தா மாமியா இருக்கா, என் வீட்டுல இருந்தா கிணறு இருக்கு, உள்ள விழுந்து சாக மாட்டேங்கிறாங்க. உடனே இந்த பிள்ளை சொல்லிருச்சு, அதுதான் எப்படி உள்ளோம், நம்ம தான் பிடிச்சி தள்ளி கொள்ளணும். உளறிடுறது ஆர்வத்துல. அப்ப மாட்டிக்கிச்சா இல்லையா? அது அப்படி செய்யற பொம்பளை என்ன பண்ணணும், மீன் குழம்புல விஷத்தை வச்சா விஷம் வெளியே தெரியாது, தோழி முடிஞ்சு போய். நல்லா கேட்டுக்குங்க. ஐயோ நான் சொல்லல,
எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, கட் பண்ணிட்டு போதாங்க. அது மாதிரி இன்னொரு பொம்பளை எங்க வீட்டுக்கு பக்கத்துல மாமியாவும் மருமகளுக்கு அடிக்கடி சண்டை நடக்கும். சரி. இது என்ன பண்ணுச்சு, மாமியால கொள்ளணும் திட்டம் போட்டுச்சு. திட்டம் போட்டா மாமியா மையான சாப்பிட்டுட்டு தூங்கும் போது மாமியா அவனுக்கு நல்லா அசந்து தூங்குறப்ப பெரிய உலக்கையை தூக்கி ஊக்கி உடனே கழுத்துல சங்கு நஞ்சு போச்சு. மாமியாருக்கு ஐயோ நஞ்சு போய் இழுத்து கிடக்குது. சரி. அந்த நேரம் மயக்கார வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்தோம்னா ஐயோ நம்ம மாட்டி போறோம் இந்த பிள்ளை பையன். சரி. இழுத்து அவங்க அம்மா வந்து ஏய் என்னடி இப்படி ஆச்சு, என்ன பொண்டாட்டி வந்து கேட்கறேன் எங்க அம்மாவுக்கு என்னடி ஆச்சுன்னு பதச்சத்துல கேட்கிறேன். இந்த பிள்ளை இப்படியே உருள் நிக்குது, பொண்டாட்டிக்காரி நிக்குது, என்ன சொல்றது தெரியல. ஒண்ணு இந்த மாமியார் அவங்க அம்மாட்ட கேட்கிறேன், அம்மா உனக்கு என்னமா ஆச்சுன்னு. அந்த பிள்ளை மருமகளை ஒரு பார்வை, உலக்கிய ஒரு பார்வை, கழுத்த ஒரு பார்வை, மருமகளை ஒரு பார்வை, உலக்கிய ஒரு பார்வை, கழுத்து ஒரு பார்வை. சொல்ல முடியாம அது முன்னாடி உழைக்காத அடிச்சு கொண்டுட்டாலும் இப்படி கிடக்குறான்னு சொல்ல வந்திருக்குது. ஆனா அதை விட்டு சம்மந்தம் இல்லாம இந்த பொம்பளை சமாளிக்கிறதுக்கு டப்புனா ஐயோ என்னக்கா அத்தை சொல்றது உங்களுக்கு தெரியலையாங்க, இப்படி உழைக்க மாதிரி நிக்கிறீங்களே, கழுத்துல இருக்க நெக்கலை சுத்திச்சு மருமகளுக்கு போடுற உங்க அம்மா சொல்லிட்டு ஓங்கி பாசத்தை அனுக்கிற மாதிரி சொல்லி முடிச்சு. அப்ப நடக்கப்படாது. போயிட்டு பிள்ளைய அனுப்பிடுவோம். நன்றி, வணக்கம்.